ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிறுகடி காசில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு. ஏன்னா சீரியலில் இன்னும் வரைக்குமே ஓப்பன் ஆகாத ஒரு ட்விஸ்ட்டுன்னு அதுதான். ஸோ நிறைய கோர் ஸ்டோரி வந்து சிறுகடி காசில் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ட்விஸ்ட்டு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன தான் நடந்திருக்கும், அதுபோல் முத்துவோடைய அம்மா வந்து முத்துவை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, ஸோ மனோஜ் மட்டுமே அவங்க லைக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் சிறுகடி காசு. ஸோ அதில் என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரீசெண்டாக தான் தெலுங்கில் வந்துட்டு சிறுகடி காசையுடைய ரீமேக் வெர்ஷன் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அங்கே வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே கொண்டு வந்த ஸ்டோரி வந்து உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணு கேரக்டர் இருப்பாங்க. இங்கே எப்படி ரவி இருக்காரோ அதே மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க. அது இல்லாத நம்மளுடைய மனோஜ் அப்புறம் வந்துட்டு முத்து, இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மனோஜ் அண்ட் முத்துக்கு மேலே இன்னும் ஒரு பையன் வந்து ஃபஸ்ட்டு பிறந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் மனோஜ், அதுக்கப்புறம் தான் ரவி, முத்து, அதுக்கப்புறம் தான் ரவிக்கு பதில் அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் சீன்ஸ் மாற்றிருக்காங்க ரவிக்கு பதில். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் முத்து பிறந்த உடனே அண்ணாமலை அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அப்போவே வந்துட்டு ஜோசியத்தை பார்க்கும்போது முத்துவால் தான் வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு அது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பையன் இருப்பான் இல்லையா, குட்டி அந்த ஃபர்ஸ்ட் பையன், ஸோ அவனுக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ரீசனாக வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, முத்து கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ பாட்டி வீட்டில் தான் முத்து வளருவார். ஸோ ஒரு நாள் வந்துட்டு இங்கே லீவுக்கோ இதுக்கோ சம்திங் வரும்போது இந்த கால்வாயில் குளிக்க போவாங்க இல்லையா, ஸோ அங்கே குளிக்க போகும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, மனோஜ் வந்து அந்த பெரிய பையனை பிடிச்சி அந்த இதுக்குள்ள தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவான். ஸோ அங்கே வந்து அவர் இறந்துருவார். ஸோ அதுதான் அங்கே ஸ்டோரி. ஸோ இறந்த உடனே இவர் என்ன பண்ணிடுவார், மனோஜ் அந்த பழைய தூக்கி முத்து மேலே போட்டுட்டு, ஸோ முத்து தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அம்மா ஈஸியாக நம்பிடுவாங்க. ஸோ போலீஸுமே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோரி லைனப். இதை கேட்கும் போது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னப்பா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கூட வேற ஏதாச்சும் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைச்சேன். பட் அவங்க சொந்த அண்ணனையே தள்ளி விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மனோஜ் மேலே ஒரு நெகட்டிவ் டர்ன் கண்டிப்பாக வரும். ஸோ ஆல்ரெடி மனோஜ் வந்து ஒரு பியூர் நெகட்டிவ் கேரக்டராக மாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கி அந்த ஒரு பார்க்கில் வச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்டு உட்காந்து, அதாவது அந்த வேலை இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர் சொல்லுவார், இது மாதிரி எங்கள் அம்மாவுடைய சொத்தெல்லாம் வந்து என் கைக்கு வந்துருச்சு, ஸோ அதனால் நான் வட்டி கட்டிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஸோ உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் சொத்தெல்லாம் 9 பேருக்கு வந்துருச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்ட்டு வச்சு அந்த சீனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒருவேளை ஃபியூச்சர் எபிசோட்ஸில் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேறு ஏதாவது கூட கான்வோ வச்சிருக்கலாம், பட் அந்த மாதிரி கான்வோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜால் ஏதாச்சும் வீட்டுக்கு பிரச்சனை வருமா, ஸோ மொத்த சொத்தையும் அவர் ஏதாவது எழுதிக்க ட்ரை பண்ணுவார், அந்த மாதிரிலாம் வந்து சீரியலை யோசிக்க தோணுது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரூத் வந்து ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய் அம்மா வந்து மனோஜை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சா மனோஜுடைய நெகட்டிவ் டோன் வில்லன் மோட் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ இது வந்து இப்போ சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்டாகவே இருக்குது. ஸோ எது இருந்தாலும் பட் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் தமிழில் வருவது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஆர்பி அட்டைன் பண்ணும். அதே போல் விஜய் அம்மாவோட இந்த பாசம், மதர் சென்டிமெண்ட், இதெல்லாம் வந்து தமிழ் சீரியல்ஸில் எப்பயுமே ஒரு நல்ல டிஆர்பிக்கு தான் ஒரு வழிவகுத்து கொடுக்கும். ஸோ அந்த வகையில் சிறுகடி காசையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ இதை தவிர சிறுகடி காசில் எக்கச்சக்கமான கோர் ஸ்டோரிஸ் இருக்குது. அதாவது நீங்கள் முன்னாடியே நிறைய சஸ்பென்ஸ் வச்சுட்டு தான் ஓப்பனே பண்ணாங்க. இது வரைக்குமே அந்த பேரல் ட்ராக்ஸ் மட்டும் வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓல்டு ஸ்டோரிஸ், அந்த பழசெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கோர் ஸ்டோரிஸை மட்டும் வச்சாலே சிறுகடி காசை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு, எவ்வளோ நாள் போயிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நடந்த எபிசோடில் மற்றும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.